Hello guys, welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதர்போர்டு எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் மட்டும் தான் மதர்போர்டு இருக்கா, மற்ற டிவைஸில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் மதர்போர்டு இருக்குது, உங்கள் கேமராவில் மதர்போர்டு இருக்குது. இப்போது மதர்போர்டு வந்து என்னென்னு சொல்லலாம்னா, மதர்போர்டு தான் உங்கள் பேக் போன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். அதே சமயம் உங்கள் சிபியூ தான். ஆக்சுவலி சின்ன வயசில் நமக்கு சிபியூன்னு என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேபின் தான் சிபியூன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. சிபியூனா ப்ராசர் தான் உங்கள் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சிபியூ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், மதர்போர்ட் பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ மதர்போர்டில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பக்கம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா PS2 சொல்லிட்டு கீபோர்ட் மவுஸ் இருக்குது. இது என்னென்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் கீபோர்ட் மவுஸ்லாம் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணுறாங்க. பட் இதை இன்னும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது யூஎஸ்பி மவுஸ் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுனா, ப்ராசர் வந்து யூஎஸ்பி மவுஸுக்கு ஒரு சிக்னல் அனுப்போம். மவுஸ் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு. ஸோ அதுக்கு மவுஸ் என்ன ரிப்ளை பண்ணணும்னா, நான் இப்போ லெஃப்ட்டில் மவுஸ் நவுத்துனா மவுஸ் வந்து நான் லெஃப்ட்டில் நவுறேன்னு சொல்லிட்டு ப்ராசஸுக்கு சிக்னல் அனுப்போம். ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஒரு லேட்டன்சி இருக்குது. பட் இப்போ இருக்க ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் இருக்கிறதுனால அந்த லேட்டன்சி நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ இதுவே இங்கே PS2 மவுஸ் யூஸ் பண்ணால் இங்கே ப்ராசஸ் சிக்னல் அனுப்பாது. டேரெக்டாக மவுஸ் நான் இப்போ லெஃப்ட்டில் மூவ் பண்ணால் நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ணி டேரெக்டாக ப்ராசஸருக்கு சிக்னல் அனுப்பிச்சிடும். ஸோ இதனால் லேட்டன்சி குறையும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க போர்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து சீரியல் போர்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ரவுட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரவுட்டர்னால் இப்போ இருக்க ரவுட்டர் இல்லைங்க, இதுக்கு தனியாக ரவுட்னு ஒரு டிவைஸே இருக்குது. அது எப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சீரியல் போர்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, பழைய காலத்து பிரிண்டரும் இல்லை இப்போ பில்லிங் போகிற பிரிண்டருக்குலாம் இந்த போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து VGA, இது உங்கள் மானிட்டருக்கு யூஸ் பண்ணுறது. இங்கே 4 USB போர்ட் இருக்குது. 4மே USB 2.0 போர்ட்டு. அண்ட் இது வந்து லேண்ட் கேபிள். இதுதான் உங்கள் மோடம்லேருந்து உங்கள் PC கனெக்ட் பண்ணுவோம். அது என்ன ஒயரில் கனெக்ட் பண்ணணும்னா, Cat5 இல்லை Cat6 கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். Category 5 Category 6 கேபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆடியோ 3.5 ஆடியோ ஜாக்கு, ஆடியோ அண்டு மைக்கு. ஸோ இது வந்து ப்ராசர். இது என்ன ப்ராசர்னால் கோர்டிடியோ ப்ராசர். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணாதீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு இந்த ப்ராசருக்கு ஒரு இந்த சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கு என்ன நம்பர்னா LGA 775. ஏன் இந்த LGA 775னா, இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா உள்ள மொத்தம் 775 பின் இருக்குது. அதுதான் LGA 775. இப்போ இருக்க ப்ராசரோட பின்னு பார்த்தீங்கன்னா LGA 1156. அதுதான் இப்போ இருக்க ப்ராசரோட பின்னு, போர்டில் இருக்கிற பின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னென்னா, இது ஆக்சுவலி இது கூலர். இதுக்கு அடியில் வந்து நார்த் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு இந்த மதர்போர்டு கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது. இது வந்து சவுத் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரேம் ஸ்லாட்டு, இது வந்து கிராஃபிக்கல் ஸ்லாட்டு. இது வந்து PCI Express 16 சொல்லுவாங்க. இது வந்து PCI Express மட்டும் சொல்லுவாங்க. இதை வந்து கிராஃபிக்கர் போடலாம். இதில் வந்து டிவி டியூனர், சவுண்ட் கார்டு, இந்த மாதிரி சில ஸ்லாட்டு இதுக்காக இது வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா, இது வந்து சேட்டா. இது எதுக்குன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் SSDனா சாலிட் ஸ்டேட் டிஸ்க். அது வந்து சேட்டாக்கு அடுத்த நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு அடுத்த லெவல். அதுக்கப்புறம் M.2ன்னு சொல்லிட்டு ஒரு SSD இருக்குது. அண்ட் இது வந்து சேட்டாக்கு முன்னாடி இது வந்து IDE சொல்லுவாங்க. அதே சமயம் IDE டிவி ரைட்டர் இருக்குது, சேட்டலில் டிவி ரைட்டர் இருக்குது. அண்ட் இது வந்து பவர் சப்ளை. உங்கள் போர்டுக்கு பவர் சப்ளை 24 பின் இருக்கும். அப்புறம் தென் ப்ராசருக்கு ஒரு பவர் சப்ளை இருக்குது. அதுதான் இது 4 பின்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபினில் உங்கள் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் இருக்கும். அது இதில் தான் கனெக்ட் பண்ணணும். இது ஒரு USB, இது இன்னொரு USB இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பின்னில் எதுக்குன்னா, நீங்கள் ஆன் ஆஃப் ரீஸ்டார்ட்டில் மாட்டிங்கன்னா அது இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். LED லைட்டு, ஆர்டிஸ் லைட்லாம், அந்த பச்சை கலர் லைட்டு, ப்ளூ கலர் லைட்டு, ரெட் கலர் லைட்டில் இருந்தால் அது இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்ட்ராவாக உங்கள் இன்பில்டாக ஒரு ஆடியோன்னா அது இந்த ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது. அண்ட் தென் இங்கே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு ஒர்க் ஆகிறதுக்கு இன்பில்டாகவே ஒரு சின்ன OS இருக்கும். அது பேர் பயாஸ். அது வந்து இங்கே தான் இந்த போர்ட் மூலியமாக தான் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை ரீஇன்ஸ்டால் பண்ணுவாங்க, இல்லை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா, இன்கேஸ் நீங்கள் இப்போது உங்கள் சிஸ்டமாக அடிக்கடி ஆஃப் பண்ணுறோம், பட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிஸ்டம் ஆன் பண்ணுவாங்க, டைம் கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பேட்டரி. ஏன் இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணாலும் இல்லை பவர் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த பேட்டரி உங்கள் டைம் மட்டும் ரன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த பேட்டரி. இது பேர் CMOS பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்.
இப்போது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ், இந்த நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ் தான் இந்த இருக்கிற எல்லா காம்பவுண்டும் கனெக்ஷன் இந்த 2 தான் காமனாக இருக்கும். ஸோ இந்த நார்த் பிரிட்ஜ் வந்து ப்ராசர் கூட கனெக்ட் ஆகிருக்கும், அண்டு இந்த ரேம் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த கிராஃபிக் கூட இந்த நார்த் பிரிட்ஜாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சவுத் பிரிட்ஜ் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த ஐடி இருப்பதுங்களா இது கூடயும் இந்த சேட்டா கூடயும் அது இந்த நார்மல் பிசிஏ ஸ்லாட் இருக்குல்ல இது கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பஸ் கனெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்து மவுஸ் வழியாக இன்புட் கொடுக்குறேன். இன்புட் என்ன பண்ணணும், டேரெக்டாக உங்கள் சவுத் பிரிட்ஜில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்கில் இந்த ஃபைல் தான் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னே இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து இந்த சவுத் பிரிட்ஜ் வழியாக வந்து இந்த சவுத் பிரிட்ஜ் நார்த் பிரிட்ஜ் வழியாக வந்து இங்கே ரேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரேமுக்கு வந்தோன்னு தான் இந்த ப்ராசர் என்ன பண்ணும், நார்த் பிரிட்ஜ் வழியாக போய் இங்கே இருக்க ரேமில் அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணும். ஸோ இப்போது புது டெக்னாலஜி, ஐ மீன் கொஞ்சம் ரீசெண்டான டெக்னாலஜி என்ன டிஎம்ஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டைரக்ட் மெமரி அக்சஸ். என்ன பண்ணுன்னா இந்த ப்ராசர் நார்த் பிரிட்ஜ் வழியாக போகாமல் டேரெக்டாக இந்த ரேமுக்கு போகும். ஸோ இதனால் உங்களுக்கு சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ரேம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரேம் பார்த்தீங்கன்னா DDR4 தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ரேம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேம் இருக்குது. ஒரு டைப்லேயும் ரேமோட ஃப்ரீக்வன்சி மாறும். ஃப்ரீக்வன்சி இருக்குது ரேமோட ஸ்பீடு. எப்படி நம்ம ப்ராசருக்கு இப்போ 2.3 GHz இல்லை 3 GHz அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ரேமுக்கும் இருக்குது. இப்போது இந்த கிராஃபிக் கார்டுக்கும் சில ஃப்ரீக்வன்சி இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு சின்ன ஸ்பீக்கர் இருக்குது. இது எதுக்குன்னா இப்போ இன்கேஸ் நான் ரேம் சரியாக மாட்டேன்னா இங்கே ஒரு பீப் சவுண்ட் வரும். அந்த பீப் சவுண்ட் இந்த ஸ்பீக்கர் தான் வரும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிறதா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.